இன்றைக்கி எங்கள் வீட்டில் குவைத்தில் பார்த்திங்கன்னா அதிசயமாக பவர் கட்டு. ஸோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ரிப்பேர் பார்த்துட்ருக்காங்க, இன்னும் வரல, ஏதோ ஒரு ஃபேஸ் போயிடுச்சு போல இருக்குது. ஸோ நான் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுலேருந்து நோ பவர். ஓகேவா, இப்போ வந்து என்ன தான் பண்ணுறது, ஆனாலும் நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக டீயை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டுட்ருக்கேன். ஸோ டீ தான் வந்து கொதிச்சிட்ருக்கு. இருட்டில் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அங்கங்கே மெழுகுவர்த்தி கேண்டில் ஏற்றி வச்சுருக்கோம். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் மெழுகுவர்த்தி சாப்பாடு தான் இருக்கும் போல இருக்குது. நல்லா தான் இருக்குது. சென்னையில் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சென்னையில் அடிக்கடி கரண்ட்டு போயிடும். பாதி நாள் மெழுகுவர்த்தி விளக்கில் தான் இருந்திருப்போம். அந்த ஞாபகம் இப்போ வருது குவைத்தில். ஸோ இங்கே வந்து ஏதாவது ரிப்பேர் அப்படின்னா கரண்ட்டு போகும், மோஸ்ட்லி வந்துடும். அப்படி இல்லைன்னா ஜென்ரேட்டர் வச்சாது எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஈவினிங் ஒரு 3:30 ஒரு ஃபேஸ் மட்டும் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோட்டலாகவே போயிடுச்சு. இப்போ ரிப்பேர் பார்த்துட்ருக்காங்க, இன்னும் ஒரு 1/2 hourல வந்துடும் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மாதிரி. ஸோ எங்கள் வீட்டில் இன்றைக்கி கேண்டில், சாப்பாடு, சமையல், பாத்திரம்லாம் அப்படியே இருக்குது, விளக்கணும். ஓகேங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இன்றைக்கி வந்ததுலேருந்து ஷார்ட்ஸ் போடல நான். பை.